வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஆகஸ்ட் மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு பெண் வரன் பார்த்துட்ருக்காங்க. வயது 27, நட்சத்திரம் பூராடம், ராசி தனுசு, படித்தவங்க, திறமையானவங்க, அழகானவங்க, ஒரு நல்ல வரன் தேடுறாங்க. உங்கள் வீட்டில் உங்களுடைய மகன் அல்லது உங்களுடைய சகோதரன் யாராவது இருந்தாங்கன்னா அந்த வயது, ராசி இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஒரு எலைட்டில் தான் தேடிட்டுருக்காங்க. ஸோ நல்ல வரன், நல்ல படித்த ஒரு திறமையான, ஒரு அன்பான, ஒரு உறுதியான ஒரு ஆண் மகன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி வரன் இருந்ததுன்னா info@lifehoroscope.in அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டைரெக்டாக பேசுகிறேன். ஃபர்தராக அது என்ன ஆகுதுன்றதை அந்த ஹாரோஸ்கோப் மேட்சிங்கை பொறுத்து முடிவெடுப்போம். இந்த வீடியோட எண்டில் இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸை நான் கொடுக்குறேன். லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் தொடர்ந்து எல்லா சபையும் மாதம் கொடுத்துட்டு தான் இருக்கும். lifehoroscope.in இந்த சைட் மட்டும் தான் நம்மளுடையது. இதில் இருக்கக்கூடிய அனைத்து சேவைகளும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்டு இந்த lifehoroscope.inல தொடர்ந்து எல்லா விதமான அப்டேட்ஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு. நட்சத்திரம், வாஸ்து, நியூமராலஜி, மாத பலன், வருஷ பலன், பெயர்ச்சி பலன்கள் அத்தனையும் இருக்குது. நீங்கள் உள்ளே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கிளியராக பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட, உறவுகளோட. தொடர்ந்து பாருங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப். தேங்க்யூ. விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷன் வந்து ஆகஸ்ட் 2024 ஆக்சுவலாக ஃபேவராக தான் இருக்கும். சனி மட்டும் உங்களுக்கு 4th ஹவுஸில், பட் குரு அண்டு செவ்வாயோடைய கூட்டணி இது வந்து என்னென்னா லார்ட் ஆஃப் 5 and 2 அண்ட் லார்ட் ஆஃப் 1. ரொம்ப அற்புதமான ஒரு கூட்டணி. ரொம்ப அந்த குருவுடைய பார்வையோடு சேர்த்து செவ்வாயோடைய பார்வையும் உங்களுக்கு நல்ல எனர்ஜி. கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் விருச்சிக ராசி தடங்களெல்லாம் கடந்து, நிறைய தடங்கள், நிறைய தடுமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் கடந்து இந்த ஆகஸ்ட் மாதம் சூரியனுடைய பொசிஷன் உங்களுக்கு வந்து அவர் தான் கரியர் பிளானட். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களோட பொசிஷனோட பவர், உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட நாலேஜ், உங்களோட வில் பவர், இதுக்கெல்லாம் ரிசல்ட்டை கொடுக்குற ஒரு சூரியன். கூடவே புதன், சுக்கிரன், குரு அண்ட் செவ்வாயுடைய பார்வை. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 2024 ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கும், நல்ல சேஞ்ச் எதிர்பார்த்த மாதிரி அமையறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். பிஸ்னஸ் அண்ட் வெல்த்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. குரு பார்வை நல்ல வெல்த் அக்குமுலேஷன் கொடுத்துரும். இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்தது ஃபேமிலி. கல்யாண விஷயத்துக்கு சரியான நேரம். ஆகஸ்ட் மாதம் வரன் தேட, வரன் அமைய ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல நேரம். கிரக பார்வை நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எதிர்பார்க்கறது நிறைவேறணும்னு அர்த்தம். உங்கள் மைண்டில் ஒரு ஆசை இருக்குது. விருச்சிகம் வந்து சந்திரன் நீச்சமான ராசி. எமோஷ்னல் சைடில் எப்போவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்குது. இந்த குரு செவ்வாயோடைய கூட்டணி பார்வை என்ன பண்ணணும்னா, நீங்கள் எமோஷ்னலாக ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க இல்லையா, அது பர்சனல் லைஃப் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ரொம்ப பர்சனலாக எதிர்பார்க்குறீங்க. அதை மனப்பூர்வமாக மனசுக்கு திருப்தியாக கொடுக்கறதுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது. ரொம்ப ஃபேவரான விஷயமாக நான் பார்க்குறேன். கணவன் மனைவி உறவில் உள்ள சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் இப்போ வந்து ஒரு நல்ல இனிமையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அது ரொம்ப இணக்கமாக, சுமூகமாக, சந்தோஷமாக கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கூட்டணி. அதுதான் அந்த குரு செவ்வாய். அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப்பை அனுபவிக்கிற, ஒருத்தரை புரிஞ்சிக்கிற ஒரு மாதம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னா, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்ற டைலாக்கு இந்த மாதம் உங்களுக்கு பொருந்தும். 4th ஹவுஸில் சாட்டர்ன் உங்களை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுருக்கோம். ஒரு விஷயத்தை ஒரு முறை ட்ரை பண்ணுறீங்க, மறுமுறை மறுபடியும் அந்த முயற்சி எடுக்க மீண்டும் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஒரு ஹார்ட் ஒர்க்காக சேர்ந்து கடைசியாக அதுக்கு ஒரு ரிசல்ட் வேணும்ல, அந்த ரிசல்ட்டை கொடுக்குற ஒரு பலமான ட்ரான்சிஷன் தான் ஆகஸ்ட் 2024. ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். நான் போட்ட எஃபர்ட் எனக்கு வேஸ்ட் ஆகலை, வீண் போகலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது இல்லத்தரசிகள், பெண்கள் பர்டிகுலராக. மன நிறைவான நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஃபேமிலியில், வீட்டில் தேவையான விஷயங்கள்லாம் நிறைவேறும். நீங்கள் ரொம்ப நாள் பிரிந்த உறவுகள், அவங்களோடலாம் மீண்டும் மனஸ்தாபங்கள்லாம் விலகி மறுபடியும் அவங்கள சந்திக்கிற, பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும்.
ஒரு விரும்பிய பொருட்கள்லாம் வாங்குகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அன்பு மழையில் நினைகிற மாதிரியான சூழ்நிலையை கொடுக்கும். விருச்சிகம் இல்லத்தரசிகள் பெண்களுக்கு மன மகிழ்ச்சிகளை அனுபவிக்கிற ஒரு மாதமாக நான் பார்க்குறேன். கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ஹெல்த்து. ஏதாவது பாதிப்பு இருக்கா? எந்த பாதிப்பும் இல்லை. 4th ஹவுஸில் சனி இருக்குது. கால் பகுதி, இடுப்பு கால் பகுதி கொஞ்சம் அதில் கூட ஒன்றும் பெரிய பாதிப்பு தெரியல. ஒரு சிலர் எங்கேயாவது சும்மா நடக்கும்போது அங்கங்கே இடிச்சிக்கிறது, தவறி விடுறது, அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். ஹெல்த்தில் போய் வேறு எதுவும் சீரியஸ் ப்ராப்ளம் இல்லை. சீனியர்ஸ், வயதில் மூத்தவங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ, இந்த ஹெல்த் இஷ்யூ எல்லாம் இப்போ சால்வ் ஆகும். என்னென்ன ஹெல்த்தில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்களோ ஆஃப்டர் 60, என்னெல்லாம் நீங்கள் கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்களோ அதுலேருந்து நிவர்த்தி அடைய நேரம். அதே மாதிரி முயற்சி ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க, ஒரு புதிய முயற்சியை போடுறீங்க, அந்த முயற்சிக்கு பலனை அனுபவிக்கிற காலம். ரெண்டுமே நல்லா இருக்குது. ஸோ பூரணமாக இது வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதை சந்தோஷமாக ஏற்றுங்க, அதை தொடர்ந்து முன்னேறுங்க. விருச்சிக ராசி ஆகஸ்ட் 2024 உங்களுக்கு எல்லா பிளானட்ஸும் சனியை தவிர ஃபேவரபிள் சைடில் தான். சனி கூட அதனால் கன்வெர்ட் ஆகிடும். மீன்ஸ் எல்லாரும் ஒத்துழைக்கும் போது இது வந்து பெரிய எதிர்ப்பை தராது. பெஸ்ட் விஷயம். இப்போ நீங்கள் பார்த்த பொது பலனை ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸை ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களாம் ஷேர் பண்ணுறீங்க. முதல்ல ராசியாக லக்னமான்ற குழப்பம் இன்னும் கூட நிறைய பேருக்கு இருக்குது. ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய மனசில் எப்படி ஆசைப்படுவீங்க, உங்கள் மனசு எப்படி நினைக்கும்ன்றது தான் அந்த ராசி. அப்போ நீங்கள் பலனை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, உங்கள் ஆசை எப்படி இருக்குது, உங்கள் ஆர்வம் எப்படி இருக்கிறது அதை இண்டிகேட் பண்ணும். லக்னம் என்பது உங்களுடைய விதி. உங்களோட விதிப்படி அது எப்படி கோளுடைய நகர்வு இருக்குது, அது என்ன நடத்தும் அப்படிங்கிறதான் லக்னம். அதன் அடிப்படையில் ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ லக்னத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இப்போ லக்னம்னா சூரியன், ராசினா சந்திரன். சந்திரன்னா மனசு உடம்பு, லக்னம்னா விதி ஆன்மா. அவ்வளோதான். அந்த மாதிரி புரிஞ்சுங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணி புரிஞ்சுங்க. ஸோ ரெண்டுமே தான் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கணும். இதுக்கப்புறம் எல்லாரும் கேட்குறது இது நடக்கலையே, அது நடக்கலையே, இது நடக்கலை, நீங்கள் சொல்கிறீங்க இந்த ராசிக்கு அப்படி இருக்குது, அந்த ராசிக்கு இப்படி இருக்குது, இன்னும் ஏன் எனக்கு வேலை போயிடுச்சு, அது போயிடுச்சு. எல்லாரும் நான் பேசும்போதும் பர்சனலாக நான் அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ மேஷ ராசி குரு சூப்பராக இருக்கார், ஆஹா ஓஹோன்னு சொன்னீங்க, ஆனால் எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க மீன லக்னம். அதே மாதிரி சில பேர் வந்து இப்போ நான் வந்து நீங்கள் சொன்னீங்க கன்னி ராசி எக்ஸ்ட்ராடரியாக குரு பார்வை வந்திருக்கு, நல்லது நடக்கும். பட் ஆனால் லக்னம் கேட்டால் கடக லக்னம். ஸோ லக்னத்துக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்குன்றதை புரிஞ்சுங்க. அடுத்தது உங்கள் ஹாரோஸ்கோப்பை சூப்பர் இம்போஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு பாசிட்டிவ் சொல்கிறோம், ஒரு நெகட்டிவ் சொல்கிறோன்னு வச்சுப்போம். ஒரு பாசிட்டிவ் சொல்கிறோம், ஒரு நெகட்டிவ் சொல்கிறோம். பாசிட்டிவ் நடக்கலைன்னு சில பேர் கஷ்டப்படுறீங்க, நெகட்டிவ் மட்டும் நடக்குதுன்னு சில பேர் கஷ்டப்படுறீங்க. கரெக்டு தான், நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. அதுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். உங்கள் சுய ஜாதகத்தில் தோஷமே இல்லைன்னா நான் சொல்கிற நெகட்டிவே நடக்காது. தோஷமே இல்லைன்னா என்னென்னா நெகட்டிவாக பிளானட்ஸ் கன்ஜெக்ஷனே ஆகலை, எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நீட்டாக அட்லீஸ்ட் ஆவரேஜாக இருக்குது, நியூட்ரலாக இருக்குது. தோஷம் சொல்கிறது இல்லை நெகட்டிவ் சொல்கிறது நடக்கவே நடக்காது. உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பாசிட்டிவாக நிறைய பிளானட்ஸ் பொசிஷன் ஆயிருந்ததுன்னா நான் சொல்கிற பாசிட்டிவ் மட்டுமே நடக்கும். அப்போது அந்த ஹாரோஸ்கோப்லேயே தோஷங்கள் இருந்ததுன்னா அப்போ தான் நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன மைனஸ்லாம் நிறைய தெரியுது, உங்களுக்கு பெருசாக தெரியுது. இதுதான் வித்தியாசம். இதுக்கு தான் நான் ஒரு முறையும் உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா கிளியராக புரியும் உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன. அதை நீங்கள் அப்படியே சூப்பர் இம்போஸ்னால் என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு ஹேண்டில் ஒரு ஹாரோஸ்கோப் சார்ட்டை கிளியராக வச்சுக்கோங்க. இப்போ நடக்கிற டிரான்சிஷனாக அதுக்கு மேலே அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படி ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி எது பொருந்துது அப்படிங்கிறது தான். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்குது, ஹாரோஸ்கோப்பே எங்களுக்கு தெரியாது. லேர்ன் ஆஸ்ட்ரோவில் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை படிக்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். செல்ஃபாகவே நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒவ்வொரு மாதமும் நான் வந்து கிளாரிட்டி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் உங்களுடைய பர்சனல் டேட் ஆஃப் பர்த் ஆர் டைம்லாம் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடாதீங்க. ஜென்ரல் கமெண்ட்ஸ் நீங்கள் போடுங்க. ஏன்னா நாங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும். பாசிட்டிவாக ஃபீல் பண்ணிங்கன்னா பாசிட்டிவாக ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு இது எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகுதுன்னு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப அது சந்தோஷத்தை கண்டிப்பாக தரும். இன்னும் என்ன பெட்டரான வீடியோலாம் நிறைய போட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பண்ணுங்கள், அது நிறைய வீடியோ பண்ணிட்டேன். நீங்கள் திரும்ப அந்த கமெண்ட்ஸ் போடுறீங்க, அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். எல்லா நட்சத்திரத்துக்கும் வீடியோ பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களை நீங்கள் அப்படியே ஒரு மூவி பார்க்குற மாதிரி தெரியும். அந்தளவுக்கு அதை ரிசர்ச் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். மேட்சிங்க்கும் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லாமல் ஏதாவது டைட்டில் இருந்தால் கொடுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அப்புறம் நான் முன்னால் சொன்ன விஷயம், இந்த வீடியோடைய ஓப்பனிங்கில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு நல்ல வரன், ஒரு பெண், என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்,
எலைட் மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணி வரன் பார்க்குறாங்க. எனக்கு பர்சனலாகவும் நல்லா தெரியும், ரொம்ப வருஷம் பழக்கம்னாலும் சொல்கிறேன். ஒரு பெண், வயது 27, அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க, திறமையானவங்க, இப்போ பிஸ்னஸில் இருக்காங்க, அழகாகவும் இருப்பாங்க. ஒரு நல்ல வரன் எதிர்பார்க்குறாங்க. அந்த வரன் நல்ல ஒரு எய்ம் அண்ட் ஆம்பிஷன் உடையவராக இருக்கணும். லைஃப்பில் ஒரு நல்ல ஆம்பிஷனாக இருக்கணும், நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறவராக இருக்கணும். அது அவங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அவங்களும் அவருக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும். ஓரளவுக்கு வெல்த் இருந்தால் போதும். ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃபேமிலி கல்ச்சர் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நட்சத்திரம் நான் ஏற்கனவே சொன்னேன், பூராட நட்சத்திரம் தனுசு ராசி அண்ட் அவங்களுடைய லக்னமும் தனுசு லக்னம். ஸோ யாராவது அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா info@lifehoroscope.in இந்த மெயிலுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். கிளியராக நீங்கள் டைட்டிலே போட்டுருங்க, திஸ் இஸ் ரிகார்டிங் அந்த பிரைடுடைய கம்பேட்டபிலிட்டிக்காகன்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டு உங்கள் நம்பரும் ஷேர் பண்ணுங்கள், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் நம்பர், இல்லை உங்களுடைய யார் உங்களுக்கு அந்த கன்சர்ன் பர்சனோ உங்கள் நம்பர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அதை ரீட் பண்ணிவிட்டு ஹாரோஸ்கோப் மேட்சிங்கும் பார்த்து, ஏன்னா ஹாரோஸ்கோப்போடு ஷேர் பண்ணிவிடுங்க. ஹாரோஸ்கோப்பையும் நான் பார்த்துட்டு ஓகேனா நான் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறேன். ஃபர்தராக என்னன்றதை பேசுவோம். அடுத்தது முக்கியமானது என்னென்னா, தனுசு ராசியாக இருக்கிறதுனால ரிஷபராசி, துலாம் ராசி, கடகராசி அப்ரோச் பண்ண வேண்டாம். இந்த 3 பொருந்தாது. ஈவன் தனுசு ராசியே இருந்தாலும் மூலா நட்சத்திரம் மட்டும் இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது நட்சத்திரங்களில் பூராடம் நான் சொல்லிட்டேன், பெண்ணுடைய நட்சத்திரம் பூராடம். நீங்கள் யாராவது பூராடமே பிறந்திருந்தால், இல்லை பூரம் இல்லைனா பரணி, இல்லாவிடில் நீங்கள் வந்து உத்திரட்டாதி, பூசம், அனுஷம் இந்த நட்சத்திரங்களை பிறந்திருந்தாலும் அது பொருந்தாது. ஏன்னா ரஜ்ஜு பொருத்தம் கிடையாது. மற்றவர்கள் அப்ரோச் பண்ணலாம். ஜாதகத்தில், பெண்ணுடைய ஜாதகத்தில் தோஷம் கிடையாது. அதே மாதிரி தோஷம் உள்ளவர்கள், சப்போஸ் ராகுக்கு தோஷம் இருக்குது, இல்லைன்னா வேறு ஏதாவது மாங்கல்ய தோஷம் அந்த மாதிரி இருந்ததுன்னா வேண்டாம். செவ்வாய் தோஷம் அப்படின்னு இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா அது வி கேன் கன்சிடர். செவ்வாய்க்கு நிறைய நிவர்த்தி உண்டு. ஸோ செவ்வாய் தோஷம் உள்ளவங்க அப்ரோச் பண்ணலாம். நிவர்த்தி இருக்குது, அதை செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில் info@lifehoroscope.in அந்த மெயில் ஐடியில் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த மாத பலனோட. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.